என்னோடு கூட பேசும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். உங்களுடைய வார்த்தை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். அதே விதமாய் இந்த காணொலியை ஆண்டவரே ஆன்லைனில் பார்க்க போகிறவங்களுக்கோ, இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ இல்லை இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இது போனாலும் ஒருவேளை அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால், தேவனுக்கு சித்தமாக இருந்தால் இந்த வார்த்தை அவர்களையும் எடுத்து பயன்படுத்த அவர்களோடு கூட இடைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு என்ற வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற நல்ல வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம ஒரு வாரமும் சொல்லுவோம். இந்த பிளஸ்ஸி பேசினப்பையும் நான் சொன்னேன், பிளஸ்ஸி எடுத்தது எனக்கு தெரியாது, என்ன எடுக்கிறாங்கன்னு. புனித்து எடுத்தது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எப்பவுமே ஆவியானவர் நம்ம இருதயங்களில் ஒரே விதமான காரியங்களை ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் இதற்கும் கனெக்ட் பண்ணுவார். என்ன சொன்னால், என்ன இருதயத்தில் எதை விதைக்கிறாரோ அதே காரியத்தை புனித்தோட இதயத்துலேயும் உங்களோட ஒவ்வொருக்கிட்டையும் ஆண்டவர் பேசுவார். அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக கேட்டோன்னா, கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார் என்று புரியும். ஏன்னா போன வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசின காரியம், நம்ம வருடத்தின் கடைசியில் இருக்கிறோம். வருடத்திற்கு முதல்ல போகும்போது வேதம் வாசிக்கிறதுனுடைய முக்கியத்துவம், ஏன் வேதம் வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, புனித்து சொன்னதனுடைய ஒரு வாக்குதத்த வசனம் நமக்கு கொடுக்கும்போது கர்த்தர் எப்பவுமே ஒரு கண்டிஷனோடு தான் கொடுப்பார். வாக்குதத்தம்னு சொன்னாலே, எனக்கு ஒரு வேணும், ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்குறேன்னா இலவசமாக கொடுக்க மாட்டார். அதற்கு ஒரு ஒபீடியன்ஸ் தேவைப்படுது. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா நான் உனக்கு அதை கொடுப்பேன். இப்போ புனி சொன்னது போல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அப்போ கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்தால் தான் எனக்கு கொடுப்பார். அப்போ இன்றைய செய்தி என்னன்னா, கர்த்தருடைய வாக்குதத்தம் ஓவர் கம்மருக்கு மட்டும்தான். மேற்கொள்ளுகிறவனுக்கு மாத்திரமே கர்த்தருடைய வாக்குதத்தங்கள் கொடுக்கப்படும். வாக்குதத்தம்னு சொல்கிறத காட்டிலும் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார், அவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். ஏதோ ஒரு வசனம் மட்டும் வாக்குதத்தம் கிடையாது. வேதம் முழுவதுமே நமக்கு எழுதி வைக்கப்பட்ட மேனுவல். நான் இப்படி தான் நடக்க வேண்டும், இப்படி தான் வேதத்தை தியானிக்க வேண்டும், இப்படி தான் செய்திகளை நான் பகிர வேண்டும், இப்படி தான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எனக்கு அதற்கு ஒரு ஒத்தாசை தேவைப்படுது. அப்போ கர்த்தரோட உதவி இல்லாமல் நான் இதை செய்ய முடியாது. ஆனால் நான் இதை செய்வதற்கு கர்த்தர் என்னோடு கூட எப்பொழுதுமே உடன் பங்காளியாய்த்தான் இருக்க விரும்புகிறார். He is always wanted to be a partnership. ஆனால் நாம் அந்த பங்காளித்துவத்தில் பங்காய் இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அப்போ இன்றைக்கு நான் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது வெளிப்படுத்தின விசேஷங்களில் 2 காரியங்கள், ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷனில் 2 காரியங்கள், 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது வேதம் வாசிக்கிறதுலேருந்து, நான் வேத வார்த்தையை கேட்கிறவங்களிலிருந்து கர்த்தர் தொடர்ச்சியாய் கொடுக்கிற ஒரு காரியத்தை கொடுக்கிறார். 3 காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போது யாருக்கு கர்த்தர் இந்த வாக்குதத்தம் கொடுக்கிறார் என்று நான் சொன்னேன்னா, who's practicing and who's keeping the word of God. முதல் காரியம் எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, உங்களோட வேதத்தில் நல்லா கவனமாக வாசிங்க. 7 சபைகளுக்கு எழுதினதில் 3 சபைக்கு தான் இந்த கடைசி 3 காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முதல் 3 சபைகளுக்கு சொல்லுகிறார். முதல்ல எபேசு சபைக்கு சொல்கிறார். எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கவனிங்களா? இல்லை, நீங்கள் வசனத்தை கவனிக்கிறீங்களான்னு பார்க்குறேன். கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டிருக்குது? இஃப் யூ ஹேவ் இங்கிலீஷ் பைபிள், அதை எடுத்துட்டா நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 7வது வசனம் வாசிங்க. இஃப் யூ ஹேவ் இங்கிலீஷ் பைபிள், whoever has ears, let them hear what the Spirit says to the churches. To one who is
விக்டோரியஸ். நான் அவர்களுக்கு என்ன கொடுப்பேனாம், தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் முதலாவது நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம். இரண்டாவது காரியம், சிமிர்னா சபைக்கு எழுதும் பொழுது 11வது வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்த முறை சொல்றாரு 11வது வசனத்தில், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தில் சேதப்படுவது இல்லை. ஓகே, இது ரெண்டாவதா நம்ம தியானிக்க போறோம். Who overcomes he will not have been get. 11வது வசனம் இங்கிலீஷில் வாசிங்க. One who is victorious, who will not at all be hurt by the second death. இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், இதே போல் பெர்கேமு சபைக்கு எழுதுகிறார். பெர்கேமு சபையில் எழுதும்போது 17வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதமாகிய புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு சொல்றாரு. 17ஆம் வசனத்தில் இந்த பாதியிலிருந்து இங்கிலீஷில் வாசிங்க ப்ளீஸ். New name written on it. Amen. 3 காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முதலாவது காரியம், எனக்கு அவர் கொடுக்கிறது நான் ஆதியிலே இழந்து போன ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியினுடைய குணாதிசயம் என்ன? மோஸ்ட் லைக்லி நமக்கு ஆதியாமத்தில் சொல்லியிருப்பாங்க. என்ன அதனுடைய கனியினுடைய சாராம்சம் என்ன? நமக்கு மரணமே வராது. there is no more death. இதை நம்ம ஆதி தகப்பனார்கள், our forefathers did not obey God. அவங்க அதை இழந்து விட்டார்கள். அவங்க இழந்ததுனால கர்த்தர் என்ன பண்றாரு, திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது எபேசு சபைக்கு தான் இதை முதல் எழுதுறார். எபேசு சபை இதை ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. எபேசு சபையில் அழகாக அவர் எபேசு சபையில் எழுதுறார். எபேசு சபையோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியிலே நீ என் மேல் இருந்த அன்பை விட்டு விட்டாய். என்ன ஆதியில் என் மேல் இருந்த அன்பு? இன்றைக்கு நம்ம சங்கீத பகுதியில் வாசிச்சத அன்பு என்ன? இப்போ கணவன் மனைவியாக நம்ம இங்கே இருக்கிறோம், ஓகேங்களா? கணவன் மனைவி. இப்போது ஏபிள் ஷோபனா, புனித் சிந்தியா இருக்கிறாங்க, சப்ரினா சிஸ்டர் அண்ட் ரிக்ஸ் பிரதர் இருக்கிறாங்க. இப்போது ஷோபனா வந்து MSW படிச்சிருக்கிறாங்க, ஏபிள் வந்து ஐடியில் படிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் ஈக்குவலாக படிச்சிருக்கிறாங்க. இப்போது கணவன் மனைவி ஆனதுனால, இப்போ கணவன் மனைவின்றது ஒரு சொசைட்டியில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு மாதிரி. இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகணும். இப்போ இதற்கு ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொன்னால் நல்லா கவனிங்க. ஷோபனா என்ன சொல்லலாம், நானும் MSW படிச்சிருக்கிறேன், எனக்கும் எல்லாமே தெரியும், நானும் எல்லா இடத்துக்கும் போகிறேன், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லலாம். ஏபிள்னா சொல்லலாம், எனக்கும் எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி 2 பேரும் மாறி மாறி நான் படிச்சிருக்கிறது, நான் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னுடைய உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி, நான் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல அன்பு வருமா, எரிச்சல் வருமா, போட்டி வருமா, சண்டை வருமா? இந்த இடத்துல என்ன வரும்? சண்டை மாத்திரம்தான் வரும், போட்டி மாத்திரம்தான் வரும். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியில் இருந்த அன்பு என்னன்னா
கீழ்ப்படிதல் தான் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற அன்பை விட்டதனால தான் அவர்கள் அதை இழந்து போயிட்டு விட்டார்கள். கீழ்ப்படுகிறதுன்றதே ஒரு அன்பு தான். இப்போ என்னை விட ஹானா 2 வருஷம் சின்னவங்கன்றதுனால நீ என்னை விட சின்னவன், அவனுக்கு எப்படி நீ சொல்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவன் நான் சொன்னேன்னா, அன்பின் நிமித்தம் மாத்திரம்தான் நான் ஹானா சொல்கிற எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படுகிறேன், ஒபே பண்ணுறன்றதை மாத்திரம்தான் என் இருதயத்தில் இருக்கணுமே தவிர, மாறாக ஹானா சொல்லி நான் கேட்கணுமா, புனித் சொல்லி நான் கேட்கணுமா, புனித்து யார் சொல்கிறது எனக்குன்னு சிந்தியா நினச்சா, அப்போ காரியம் என்ன? தேவன் எனக்கு கொடுக்கறதில்ல, நான் கீழ்ப்படுகிற எண்ணம் எனக்குள் வருகிறதில்ல, அன்பு இல்லை எனக்கு. அன்பு தனித்து போனால் மாத்திரம்தான் தேவன் என்னை எடுத்து பயன்படுத்துகிற கிருபை என்னை விட்டு போயிடுது. I see him as a person. இப்போ என்கிட்ட என்ன நன்மை இருக்குதுன்னு கர்த்தர் பார்த்தார்னா என்னை கொண்டு எப்படி பயன்படுத்துவார்? உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதது இல்லை. ஒரு ஊழியக்காரனாக வருகிறதுக்கு முன்பாக நான் எத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அது ரொம்ப அழகாக சொல்கிறார். எபேசு சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை சகித்து கொண்டு பொறுமையாக இருந்தது, என் நாமத்தின் நிமித்தம் இடைப்படையாக பிரயாசப்பட்டது அறிந்திருக்கிறேன், நீ எனக்காக எல்லாம் பண்ணப்பா. 3வது வசனத்தில் 4வது வசனம் சொல்கிறார், ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று எனக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு. ஏன்னு சொன்னால் கீழ்ப்படுகிறத நீ விட்டு விட்டாய். என்ன பிரச்சனை வந்தாலும் குடும்பத்திலேயோ சபையிலேயோ எந்த இடத்துல வந்தாலும் உடனே போய் முழங்கால் போடுறத நம்ம பழக்கமாக வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மளால சாத்தானை மேற்கொள்ள முடியாது. அப்போ ஆதியில் இருக்கிற அன்பை நான் விட்டு விட்டேன் என்று சொல்லுவது, நான் வேதம் வாசிக்கிறதை விட்டு விடுகிறது, நான் ஜெபம் செய்கிறதை விட்டு விடுகிறது, மற்றவர்களை நேசிக்கிறதை விட்டு விடுகிறது, மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்ளுகிறது, எரிச்சல் அடைகிறது, கோபம் அடைகிறது, மற்றவர்களை வெறுக்கிறது. இது எல்லாமே ஆதியில் இருக்கிற அன்பை விட்டு விடுது. அன்பு இருக்குன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பு இன்னாவாலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பவுல் நமக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை மனப்பாடமாக வைத்துக் கொண்டால் அன்புக்கு எல்லாமே இருக்கிறது. அன்பு சினம் கொள்ளாது, அன்பு கோபம் அடையாது, அன்பு இருமாப்பாய் இருக்காது, அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு புறம் பேசாது. அப்போ எனக்குள்ள இந்த அன்பு தணிந்து போச்சுன்னா மாத்திரம்தான் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறதுன்றது மனைவி கிட்ட இல்லை, கணவன் கிட்ட இல்லை, தேவன் கிட்டே வந்துடும், ஆண்டவர்கிட்டே வந்துடும். ஆண்டவருக்கே நம்ம அட்வைஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துடும். யோசிச்சு பாருங்க, நம்ம ஜெபம் மூலியம் அநேக நேரங்களில் நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே இப்படி செய்யலாமா என்பது தான் ஜெபம். ஆண்டவரே இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறது ஆண்டவர் கொடுக்குற அட்வைஸ். ஏன்னா நான் ஏற்கனவே அந்த முடிவை எடுத்து விட்டேன். எனக்கு இது நல்லா இருக்குது, இதுக்கு எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, இது மாத்திரம்தான் தேவனுடைய காரியம் நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போகிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கீழ்ப்படியாமல் இருக்கிற வரையில் உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஏன்னா சொன்ன என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறதே இல்லை. நீங்கள் கெட்டிங் பேக் டு த சேம் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆண்டவரிடத்தில் பயபக்தியாய் திரும்புகிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வேதத்தில் அநேக இடங்களில் விழுந்து போன மனுஷர்களுடைய வாழ்க்கையை வாசிக்கலாம். நான் அநேக உதாரணங்களை கொண்டு வரலாம் வேதத்திலிருந்து. யாக்கோபை குறித்து பாடினோம், யாக்கோபை குறித்து பாடலாம், அழகா பாடினோம். ஆனால் யாக்கோபு பயங்கர பயத்தோடு திரும்ப போகிறான். அவனுக்கு யார் தேவைப்படுது? ஏசாவை பார்க்க தேவனுடைய உதவி தேவைப்படுது. தேவனோட உதவி தேவைப்படுது அவனுக்கு. தேவனோட உதவி இல்லாமல் அவனால் ஏசாவை சந்திக்க முடியாது. இந்த உலகத்தின் அதிபதியை சந்திக்க உங்களுக்கு யாரோட உதவி தேவை? தேவனோட உதவி தேவை. அப்போ டு ஓவர் கம்மர் இங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு. போன வாரமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல, சொல்லும்போது சபைக்கு சொன்னாலும் கேட்கும் பொழுது ஒருவரை மாத்திரம்தான் ஒருமைப்படுத்தி சொல்லுகிறார். என்ன ஒருமைப்படுத்தி சொல்லுகிறார்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. சபையா நீங்கள் செய்தி கேட்கலாம், ஆனால் கீழ்ப்படிதல் தனி மனிதனுடைய கமிட்மெண்ட்.
அப்போ நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு நான் அதன்படி நடந்தால் அவனுக்கு நான் பரதேசியில் இருக்கிற மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பான். எத்தனை பெரிய வாக்குத்தத்தம் அது! நமக்கு மரணமே இல்லைன்றது எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். இப்போ நமக்கு டெம்பரவரி டெத்து, இந்த ஒரு முறை டெத்தே நமக்கு வந்து தகிக்க முடியுதா? If you are going through death, if you are going through a struggle, if you having a disease, எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு தலைவலி வந்தால் நம்மளால் தாங்க முடியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு திரும்ப டெத்தே கிடையாதுன்றார். அப்போ டெத்து வராத அளவுக்கு நான் உனக்கு ஒரு கனியை கொடுப்பேன். இந்த கனி உனக்கு இனி மரணத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஜீவ விருட்சத்தின் கனி. உங்கள் அப்பா அம்மா இழந்து போயிட்டாங்க, அந்த இழந்து போன கனியை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எத்தனை பெரிய அப்பா நமக்கு இருக்கிறார். நம்ம மேலே கரிசனையாக தான் இருக்கிறார். we make mistakes many times, but still our father is a father. அவர் மாறுறதே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும். நீங்கள் எல்லா அப்பாவும் அப்பாவோட கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஒரு அப்பா தான் தெரியும் எத்தனை முறை தப்பு பண்ணாலும் நம்ம போய் சாரி கேட்டால் மன்னிக்கிறவர். இந்த ஆவிக்குரிய அப்பாவை, உலகத்தின் பிரகாரமான அப்பாவை இப்படி மன்னிக்கும் போது பரமபிதா நம் பாவங்களை மன்னிக்காமல் இருப்பாரோ? வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். அப்போ நான் முதலாவது மறந்துடக்கூடாது என்ன? என்னுடைய அன்பு தணிந்து போகாதபடிக்கு என்னை நான் ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு கொடுக்கப்படுகிற முதலாவது கனி கிடைக்கும். இரண்டாவதான காரியம், எனக்கு இரண்டாவது டெத்தை குறித்து பேசுகிறார். இப்போ ரெண்டாவது டெத் ஒன்று வருமோ? ஹவ் யூ எவர் தாட் அபவுட் இட்? என்ன சொன்னால், சிமர்னா சபைக்கு எழுதும்போது அவர் ஒரு காரியத்தை குறித்து எழுதுகிறார். என்ன காரியத்தை குறித்து எழுதுகிறாரு? உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் யூதரென்று சொல்லி யூதராக இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்களுக்கு செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். அழைக்கப்பட்ட அழைப்பில் இருந்து இழந்து போன யூதர்களுக்கு எழுதுகிறார். இப்போ அந்த காலங்களில் யூதர்கள்னு சொன்னால், நீங்கள் இப்போ யூதர்கள்ன்றவங்க நம்மளும் யூதர்கள் தான். எப்படி யூதர்கள்? புறஜாதியாக இருந்த நம்மை தேவனுடைய நாமத்தினால நம்ம இணைக்கப்பட்டு விட்டோம். இப்போ இணைக்கப்பட்ட நாம திரும்பவும் தரித்திரனுக்கும் நம்ம மற்றவங்களுக்கு இருக்கிறதையும் தவறான காரியத்தை தூஷணத்தை செய்கிறவர்களா இருக்கிறதுனால எனக்கு இருந்த அழைப்பை நான் இழந்து போயிட்டேன். இப்போ இழந்து போன எனக்கு கர்த்தர் திரும்ப ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்றார். ஆவியானவர்களுக்கு சபைகளுக்கு சொல்கிறதா? அப்போ ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்கிறப்போ நமக்கு இந்த ஜீவ கிரீடன்றது 2 இடங்களில் வேதத்தில் நமக்கு புதிய ஏற்பாட்டில் வருகிறது. என்ன சொன்னால், நான் இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஆவியானவர் இருதயத்தில் உணர்த்தினார். மனசு நீ ரெஃபரன்ஸை கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, டேர்ன் பண்ணுவாங்க. அவங்க போய் படித்தாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணு. அப்போ வேதம் வாசிக்கிறார்களா, அவர்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களான்னு தெரியும்னு சொல்கிறார். இவர் 2 இடங்களில் நம்மளுக்கு வேதத்தில் இந்த காரியத்தை ஜீவ கிரீடத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த 2 இடம் நமக்கு டக்குன்னு சொல்லணும் ஞாபகம் வரணும்னா, ஒரு புஸ்தகம் பரவாயில்ல, ஒரு முதல் முறை சொல்கிறேன், அப்போ தான் நம்ம டக்குன்னு ஞாபகம் வரணும். முதல் முறை எங்கே இருக்கிறது? யாக்கோபினுடைய புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில், நீ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் சோதனை. அவனுக்கு 12வது வசனம் வாசிங்க, யாக்கோபு 1:12. அப்போ உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கும். இப்போ இது ஏன் நம்ம இப்படி நம்ம அந்த ஜீவ கிரீடம் வரும்பொழுது கட்டாயமாக நமக்கு அந்த ஞாபகம் வரணும். அப்படியே இப்போ இதே இடம் தான் நான் சொல்கிறேன். நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் ஒரு முறை சொல்கிறாரு. இப்போ இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? 1 பேதுரு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில், ஓட்டத்தை ஓடு, நல்ல ஓட்டத்தை ஓடு, உனக்கு ஜீவ கிரீடத்தை பெற்றும்படிக்கு நீதியின் கிரீடத்தை வைக்கும்படிக்கு அங்கே ஒரு காரியம் இருக்கிறது. இப்போ பேதுருல எந்த இடத்துல இருக்கிறது?
அப்போ 3 இடங்கள். இப்போ இது கரெக்டாக எடுத்து எனக்கு அது எடுக்கிற வரைக்கும் ரெக்கார்டிங் போனால் கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு 1 பேர் எடுங்க. நம்ம வாசிச்சுதான் இருக்கிற பைபிள் ஸ்டடியில் சரி பாருங்க, பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இந்த ஜீவ கிரீடத்தை குறித்து ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். ஏன் ஜீவ கிரீடத்தை குறித்து கர்த்தர் அவ்வளோ அழகா நமக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, அப்போ எனக்கு ஏன் இந்த ஜீவ கிரீடம் யாருக்கு கிடைக்கிறது என்பதை நம்ம ரொம்ப கவனமாக மைண்டில் வைத்து கொள்ள வேண்டும். என்னத்துக்காக கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற 2வது டெத்தை குறித்து ஆண்டவர் வேதத்தில் பேசுகிறார். இந்த 2வது மரணத்தை குறித்து பேசும்போது, அப்போ இந்த ஜீவ கிரீடத்திற்கும் இந்த 2வது மரணத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதோ? அப்போ there is a connection between second death and எனக்கு கிரீடம் கொடுக்கிறதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்னவான தொடர்பாக இருக்கும்? முதல் டெத்து எனக்கு இங்கே பூமியில் நடக்கிறது. பூமியில் நடந்ததற்கு அப்புறமா எனக்கு திரும்ப ஒரு டெத்து எந்த இடத்துல நடக்கும்? நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன். எந்த இடத்துல நடக்கும்? சும்மா ஒரு கெஸ் சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. என்னுடைய ஆவி கொல்லப்படுகிறது? நரகத்திற்கு போகும் பொழுது எனக்கு திரும்பவும் ஒரு முறை மரணம் வருகிறது. எனக்குள் கர்த்தர் கொடுத்த ஆவி, நான் நரகத்திற்கு போகும்போது மரித்து போகிறேன். I die again. My spirit will be killed completely. கர்த்தர் எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு ஆவி கொடுத்திருக்கிறார்களோ? ரோமர்ல வாச்சம் இல்லையா? ரோமர் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் எடுத்து வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி கொல்லப்படுகிறது. என் ஆவி செத்து போகுது பிரியமானவர்களே. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, 2வது மரணம் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன். மத்தேயு 10:28 வாசிங்க. மத்தேயு 10:28 வாசிங்க. ரொம்ப ஆண்டவர் அங்க அழகா சொல்லியிருப்பார் அந்த காரியத்தை குறித்து. ஆமா, எப்படி ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன படக்கூடாதா? நீங்கள் பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்படணும்? நம்ம ஆத்துமாவை கொல்லுகிறவர்களுக்கு தான் நான் பயப்படணும். என் ஆவி செத்து போகத்தக்கதா எனக்குள்ள ஒரு பொல்லாதவன் என்னை வஞ்சித்து என்னை கொல்ல போகிறார் என்று சொன்னால், எது என் ஆத்துமா செத்து போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல பரிசுத்தமா உடம்ப, நீங்க நிறைய ஆசிரமம் இருக்குது பிரியமானவர்களே. ரொம்ப தன்னுடைய செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வீகன் மட்டும் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. என் சரீரத்தை நான் அசுத்தப்படுத்திக்க கூடாதுன்னு ரொம்ப சாப்பிட்றதுல இருந்து எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து they keep their body very clean. அவங்களுடைய பாடி ஒண்ணுமே மேலே போகாது. ஆனால் என் ஆத்துமா செத்து போச்சுன்னா நான் மேலே போய் நிற்கும் போது, ஆண்டவர் உனக்கு நான் கொடுத்த ஆவி எங்க தம்பி? நான் உனக்கு கொடுத்த ஆவி எங்கம்மா? உன்னை நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பினேனே, அந்த பரிசுத்த ஆவி இழந்து போயிட்டேயே அப்படின்னு ஆண்டவர் கேட்குவார். அப்ப அந்த ஆவி திருப்பும் கொல்லப்படத்தக்கதா என்னுடைய வாழ்க்கை இருக்காமல் நான் எதற்காக பயப்பட வேண்டும்? என் ஆத்துமா எந்த நேரத்திலையும் அழிந்து போகாதபடிக்கு நான் ஜாக்கிரதையா என்னை பார்த்து கொள்ள வேண்டும். இதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோவான் கிட்ட சொல்லும்போது, ஆவியானவர் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 2ஆம் மரணத்தில் சேதப்படுவது இல்லை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு திரும்ப 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 கர்த்தர் சொல்லுகிறார், who is overcomer, are you overcomer? நீங்கள் ஜெயம் கொள்ள போகிறவர்களாய் இருக்கிறீர்களா? எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை அடி வந்தாலும், எத்தனை முறை என்னை நொறுக்குனாலும் நான் கர்த்தரை விட்டு விலகாமல் இருப்பேன், நான் ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவருக்கு தான் இது கிடைக்கும். 2வது வாக்குத்தத்தம்.
எனக்கு திரும்ப மறுமுறையும் மரணம் கிடையாது. முதலாவது வாக்குத்தத்தம் என்ன? எனக்கு கொடுக்க போற கனியில எனக்கு மரணமே கிடையாது. இரண்டாவது வாக்குத்தத்தம், நான் இரண்டாவது மரணத்திற்குள்ளே போக மாட்டேன். என்னை கர்த்தர் சேதப்படுத்த என்னை அனுப்ப மாட்டார். சங்கீதம் 91 சொல்லுது இல்லையா? என்ன சொல்லுது? என்ன உன்னை கால் எதில் இடிக்காதா? கல்லில் படாதபடிக்கு உன்னை பார்த்து கொள்ளுகிற தேவன் அவர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப எனக்கு அவரே என்னுடைய அடைக்கலம். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் தான் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பெர்கேமு சபைக்கு சொல்லும்போது நிறைய காரியங்களை குறித்து பேசுகிறார். இதுல தான் வேதம் வாசிக்கிறது, வேதம் என் இருதயத்திலே இருக்கணும். சில்ட்ரன், வேதம் வாசிக்கிறதும் வேத வசனங்கள் என் இருதயத்தில் மாத்திரம் இருக்கணுன்றத ரொம்ப அழகா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். சிமிர்னா சபைக்கு எழுதும் போதுதான் வேதம் வாசிக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா முதலாவது வசனத்தை சொல்றாரு, சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறது ஆவது. இப்ப இது ரெண்டு இடத்துல வருது எனக்கு தெரிஞ்சு. டக்குன்னு எந்த இடத்துல வருது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வேத வார்த்தையை தான் பட்டயம்னு சொல்றது எந்த இடம் சொல்லுங்க? ஒன்று எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனம் 1. இரண்டாவது இங்கே எபேசியர் 5வது அதிகாரம். எந்த இடத்துல வருது? நான் என்கிட்ட ரெஃபரன்ஸ்லாம் இல்லைங்க. நான் என்ன ஒரு ரெஃபரன்ஸை பார்த்து படிக்கிற மாதிரி என் புக்கில் கூட கிடையாது அந்த ரெஃபரன்ஸ். நான் எழுதி கூட வைக்கல அதை. இப்போ எங்க இருந்து வருது? அது எங்க இருக்குது சொல்லுங்க. இருங்க, தயவுசெய்து டர்ன் பண்ணாதீங்க, அந்த இடத்த டர்ன் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஞாபகப்படுத்த ஞாபகம் இருக்குதான்றதுக்காக செக் பண்ண கேட்குறேன் உங்களை நான். அது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல எந்த இடத்துல சொல்றாரு ஆண்டவர்? எபேசியர் 5வது அதிகாரம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன். அந்த க்ளூ எங்க இருந்து சொல்லுவாரோ, முதல்ல மார்க்கச்சை, தலை என்னும் தலை சீரா அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அப்ப எங்க சொல்லுவாரு? கடைசி வசனம் என்ன? மனப்பாடம் பண்ணுங்க சிஸ்டர், பிரதர். அப்போ நம்ம மைண்டில் நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. என்ன சொல்றாரு? எந்த சமயத்திலும் சகலவிதமான எல்லாவற்றையும் போட்டு தலை சீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது இடம் சொல்றாரா? ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சும்மா நில்லுங்கள். அப்ப வேத வசனம் எனக்குள் இருக்கும் போதுதான் பிசாசின் அக்னியான எல்லா விதமான பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களையும் நான் தகர்க்கத்தக்கதாய் என்னால் நிற்க முடியும். அப்ப எனக்குள்ள வசனம் நிலை கொண்டால் மாத்திரம் முடியும். இப்போ எபிரேயர் 4:11 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 4:11 சொல்லுங்க. என்ன ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? உள்ள போறது இருபுறமும் கருக்குள்ள. ரொம்ப பைபிளோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். எபிரேயர் 4:12 எது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுக்கு எழுதும் போது, தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? எவ்ரி வேர்ட் இஸ் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். 1 தீமோத்தேயுல ரொம்ப அழகா சொல்றாரு. அப்போ எனக்கு ஆவியின் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறப்ப இப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், இந்த இடத்துல ஆண்டவர் பெர்கேமு சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்திலிருந்து நீ குடியிருந்ததையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருந்தையும் சாத்தான் குடிக்கொண்டிருந்த இடத்தில் உங்களுக்கும் எனக்கும் உண்மையுள்ள சாட்சி அந்திபாவேன்னு கொல்லப்பட்ட நாட்களையும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதியாமல் இருந்து என்ன அறிந்திருக்கிறேன்.
நீ ஸ்ட்ராங்கா ஃபெய்த்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கிறேன். எனக்காக போராடி ஜெபிக்கிறத பார்த்துருக்கிறேன். இப்போ நாளையிலிருந்து நமக்கு ஒரு உபவாச ஜெபம் நம்ம WCFல நடக்க போகுது. ஏன் அது 21 நாள் வைத்திருக்கிறாங்கன்றது என்ன தெரியுமா? டேனியல் ஃபாஸ்டிங்ன்றது ஒன்று. ஓகே, பிப்ளிக்கலாக பார்க்காதீங்க, சைக்கலாஜிக்கலாக சிம்பிளாக சொல்லுங்க. ஆமாம், ஹேபிட் ஃபார்மேஷன். எந்த ஒரு காரியத்தை 21 நாள் பண்ணால் இட் பிகம்ஸ் அன் ஹேபிட். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மள ஹேபிட் சொல்லு. ஓகே, நான் ஃபாஸ்டிங் பண்ணும்போது என்னை எப்படி பண்ணிக்கணுமா? வேத வசனத்தால் என்னை நிரப்பி கொள்ளுகிறவனா இருக்கணும். இப்போ வேத வசனத்தை நான் உபாசனை சொன்னோடனே நமக்கு மைண்டில் எப்பவுமே வர வேண்டிய அதிகாரம் எது? இன்னும் குவிஸாக தான் இருக்குது. எப்போ இருக்குது உங்களுக்கு? மேத்யூ வேண்டாம், பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற ஒரு காரியம். உபாசனா எந்த இடத்துல சொல்லுவாங்க? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லியிருப்பாரு. உபாசிக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது? துக்க முகத்தோடு இருக்காம முகத்தை கழுவி அந்த இடத்துல ஏழைகளுக்கும் எளியவனுக்கும் உதவி செய்கிறவனா இருக்க வேண்டும் என்று அப்பவே சொல்லிட்டார். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல எழுதிட்டாரு. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல எழுதிட்டாரு. வாசிங்க 3வது வசனம். நீங்க உபாசம் பண்ணும்போது ஏன் ஆண்டவரே நான் பார்க்க மாட்டேன்றீங்க? நம்ம 21 நாள் உபாசிக்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இதுதான். என்னுடைய இச்சையின் படி, இதில் எழுதியிருக்கிற படி நம்ம கொலோக்கியெல்லாம் நான் யோசிக்கிற மாதிரி, என் இஷ்டத்துக்கு நான் நடக்காம, என் வேலையெல்லாம் டியூட்டி எல்லாம் டெய்லி உட்காந்து ரீல்ஸை மட்டும் பார்க்காம, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை பார்த்துட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாமல், இனிமேல் உட்காந்து ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு ஜெபம் பண்ணாமல், உட்காந்துட்டு ப்ளே ஸ்டேஷன் விளையாடுறதோ இல்லை மற்ற கேம் எல்லாம் விளையாடிட்டு அப்புறம் வந்து கடைசியில் கடவுளுக்கு டைம் கொடுக்காம, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தை கையினால் குத்துகிறது உபாசிக்கிறீர்களே, உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்கப்படும்படியாக இந்த நேரத்தில் உபாசிக்கிறது போல உபாசியாமல் மனுஷன் ஆத்துமாவை ஒடுக்கிறது என்னத்திற்கென்று வேதத்தை சொல்லியிருக்கிறார். என்னுடைய சொந்த வேலையை செஞ்சுட்டு நான் உபாசம் இருக்க முடியாது. என் இருதயம், என் எண்ணம், நான் எதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். நான் டே டு டே லைஃப்பில் செய்கிறதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எனக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்குதோ, எதெல்லாம் எனக்கு ஹாப்பி தருதோ அதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணும் ஆண்டவருக்காக. இதுக்கு எனக்கு ஆண்டவருக்குள்ளது நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் வாக் போனால் ரொம்ப நல்லா இருக்கும், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், 4 பேர் கூட நல்லா போனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணும் ஆண்டவருக்காக. அந்த நேரத்தில் உட்காந்துட்டு தயவு செஞ்சு உட்காந்து பாட்டு கேட்கறதுனால, யாரோ ஒருத்தர் மெசேஜ் கேட்கறதுனால ஆண்டவர் உங்களை நிரப்ப மாட்டார். நீங்கள் முழங்கால் போட்டு நீங்கள் வேதத்தை திறந்து வாசிச்சு பாருங்க. உபவாசத்தில் நீ முழங்கால் போட்டு படிக்கிற வேதம் தேவன் உங்களோட கூட பேசுகிறேன். என்ன வந்து சட்டையை பிடிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். நீங்க உபாசிக்கும் போது முழங்கால் போட்டு வேதத்தை திறந்து வாசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட அப்படியே முகமுகமாய் பேசுவார், உங்க கூட பேசுவார். இந்த வேதம் மாறி போகவே போகாது. உபாசிக்கும் போது முழங்கால வேதத்தை வாசிங்க. உபாசம் இருக்கும்போது வேதத்தை முழங்கால வாசிங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு. இந்த காரியத்தை தான் பெருமை சிமர்னா சபை விட்டுடுச்சு. ஆண்டவருக்காக அன்புல இருந்தாங்க, ஆனா விட்டு போயிட்டாங்க. விட்டு போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நான் எல்லாவற்றையும் நீங்க பார்த்தீங்கப்பா, உங்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்கிறேன். நீ மனம் திரும்பு. 16ஆம் வசனம், ரெவலேஷன் 2:16. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். எதோட கூட வந்து யுத்தம் பண்ணுவாரா? வேத வசனத்தோடு கூட வந்து நம்மோடு கூட யுத்தம் பண்ணுவார். வேற எதுலையும் என்ன கேட்க மாட்டாரு கேள்வி. வேத வசனத்தை என் முன்னாடி வச்சு கேட்குவார். இந்த வசனத்தை நான் உனக்கு கொடுத்தேனே, இன்னைக்கு சொன்னா இல்லையா, ஆண்டவர் எனக்கு டக்குன்னு போட்டாரு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது லாஸ்ட் இயர் எல்லாம். எந்த காரணமும் கொடுக்க முடியாது ஆண்டவர்கிட்ட மேலே போகும்போது. ஆண்டவரே நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், பைபிள் வாசிக்கல. ஆண்டவரே எனக்கு கோபம் இருந்துச்சு, அதனால தான் என் மாமியாரை மன்னிக்க முடியல, அதனால தான் எங்கள் அம்மாவை மன்னிக்க முடியல, எங்கள் அப்பாவை மன்னிக்க முடியல, என் பிரதரை மன்னிக்க முடியல, என்னால் இதெல்லாம் இருந்துச்சு ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட எந்த எக்ஸ்கியூஸும் வேலைக்காகாது. வேதத்தை வாசிக்கிறேன்னா எல்லாவற்றையும் மன்னித்து தேவனை போல மாறுகிறேன் என்று சொன்னால், அதான் ஆண்டவர் சொல்றார், வாயின் வார்த்தையோட யுத்தம் பண்ண மாட்டேன், என் வார்த்தையை கொண்டு யுத்தம் பண்ணுவேன். அப்ப சொல்றாரு, ஜெயங்கொள்ளுவனுக்கு கர்த்தர் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரா?
மன்னாவை புசுக்க கொடுக்கிறார். மறைவான மன்னாவை கொடுக்க போறார். அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்க போகிறார். புதிய நாமம் சொன்ன உடனே நீங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் மைண்டுக்கு வந்துச்சு. அதை டக்கு டக்குன்னு எழுதி வச்சேன். ஒன்று பீட்டர். பீட்டருக்கு என்ன நாமம் கொடுத்தாரு? இனி நீ ராக் அப்படின்னு சொன்னார். அதே போல 2 பிரதர்ஸ்க்கும் ஒரு நாமம் கொடுத்தாரு. யாருக்கு? ஜேம்ஸ்க்கும் ஜான்க்கும். தே ஆர் தண்டர்ஸ் ஆஃப் சன், இடி முழக்கத்தின் பிள்ளைகள்னு சொன்னார். அப்போ அது அவங்களுக்கு வேற யாருக்கும் தெரியாது. இப்போ ஷோபனா கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஒரு நாமம் கொடுக்குறேன் ஷோபனா அப்படின்னு கொடுக்குறாரு. அது உனக்கு மட்டும் தான் தெரியும். எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த பரலோகத்துக்கு நம்ம உள்ள போய் நிற்கும் போது உங்களை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ யூ டிட் அ குட், யூ ஓவர் கம்ட் எவ்ரி திங், யூ பேட்டில் அ குட் ஃபைட். இதுதான் வாக்கு தத்துவம். நீங்க மேல போய் ஏசப்பா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறார். கம்மியர் கம்மியர், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ a new name. I'm going to give you a new name and it will be you and me only know. இப்போ எங்கள் சர்ச்சில் எனக்கு தெரிஞ்சு நிக் நேம் தெரிஞ்சு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஜிஜின்னு சொன்னால் எங்களுக்கு ஏபிள்னு தான் தெரியும். ஏன்னா 2 பேருக்கும் ஒரு பெட் நேம் நிக் நேம் கொடுத்துக்கிறோம்ல. அது போல தான் சில சொல்லுவாங்கல்ல, என் கணவனை நான் இப்படி தான் கூப்பிடுவேன். இது யாருக்கும் தெரியாது. என் வீட்டில் எனக்கு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க, ராஜான்னு சொல்லுவாங்க. ராஜான்னு சொன்னால் நான் திரும்பி பார்ப்பேன். அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் கூட பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதுபோல் ஆண்டவர் நமக்கு ஒரு பேரை கொடுக்க போறார். ஆனா இதுக்கு எனக்கு ரொம்ப தேவை வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்ப இன்னைக்கு வாச சங்கீத பகுதியின்படி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அவர் எனக்கு உதவி செய்வார். நான் எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ண இந்த புதிய ஆண்டுல எனக்கு கர்த்தர் 3 வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எனக்கு கர்த்தர் கொடுக்க போறது, எனக்கு மரணமே வராத அளவுக்கு எனக்கு கனியை கொடுக்க போகிறார். 2வது மரணத்தில் எனக்கு சேதம் வருவது இல்லை. 3வது வாக்குதத்தில் 2 பாரியம், டபுள் ப்ரமோஷன். 1 எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க போகிறார். அந்த மன்னா மோசேவின் காலத்தில் கொடுக்கப்பட்ட மன்னாவை காட்டலாம் எனக்கு அவரே எனக்கு ஜீவ அப்பம். யார் தான் ஜீவ அப்பம்? வாசிங்க யோவான் 6வது அதிகாரம் 35 வாசிங்க. யோவான் 6:35 வாசிங்க கடைசியா. ஜீவ அப்பம் நானே, அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். சமாரியா ஸ்திரீக்கு அதுக்கு முன்னாடி தான் பேசுறாரு. என்னிடத்தில் குடிக்கிற தண்ணி குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலமும் தாகம் அடையார்கள். அப்போ உங்களுக்கு தாகம் வரக்கூடாது, பசி வரக்கூடாது. 3வது காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜீவ அப்பத்தை கொடுக்க போகிறார், மன்னாவை கொடுக்க போறார். அது இல்லாம டபுள் ப்ரமோஷன். அது எனக்கு ஒரு நிக் நேம் கொடுக்க போறார், எனக்கு ஒரு பெட் நேம் கொடுக்க போறார். என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு பெயரை வைக்க போகிறார். அது நான் எப்படி இந்த இடத்தை பேட்டில் பண்ணி ஓவர் கம் பண்ண? If I am not overcome, dear brother, you will lose your place. கட்டாயமா நீங்க எழுந்து போக மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நமக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆமாண்டவரே